கருமாவை பற்றின வீடியோ போடுறதுன்னு நிறைய டவுட் கேட்குறாங்க. இதுவும் ஒரு உண்மை சம்பவம் தான். நம்மால் ஸ்கூலிங்கே சரியாக படிக்கலை. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது பொழப்புக்காக சாராயம் விற்க ஆரம்பித்தார். அது அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சுது. இப்போ ஊர் உலகத்தில் எல்லோரும் சொல்கிற ஒரே டைலாக், அந்த டைலாக் அவர் சொன்னார். என்னது, எல்லோரும் செய்கிறதுன்னு நானும் செய்கிறேன், அவங்க செய்கிறது இல்லையா இவங்க செய்கிறது இல்லையான்னு சொல்லிவிட்டு சாராயம் விற்றுக்கிட்டு இருந்தார். ஓகே, இல்லீகலாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மரத்தடியில் விற்பாங்க. அது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி மரத்து மேலே இருக்க கிளை முறிஞ்சி அவர் முதுகு மேலே விழுந்து முதுகு தண்டு வடை பாதித்து அவருக்கு கை கால் நடக்க முடியாத போயிடுச்சு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. டாக்டர்ஸ்லாம் முடியாது, இனி வாழ்நாள் ஃபுல்லாக ஊனம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேனிக், பயத்தில் பக்தி அந்த பக்தியோட விசுவாசத்தினால அவர் திரும்பவும் நடக்க ஆரம்பித்தார். ஓகே, இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம், அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்லின்னு நம்ம தப்பு பண்ண போகிறோமா?